ஹாய் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும். 2025 ஏ-லெவல் ரிசல்ட்ஸ் வந்து 3 நாள் கடந்துடுச்சு. இப்போ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. நிறைய பேர் திரும்பவும் ஏ-லெவல் எக்ஸாம் செய்கிற முடிவை எடுத்திருப்பீங்க. குறிப்பாக நான் பயாலஜி அல்லது பயோ ஸ்ட்ரீம் சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பேசுகிறதுக்கு இருக்கிறேன். ஸோ இந்த இருக்கிற 4 அல்லது 5 மாதங்களில் எப்படி படிக்கிறது ரிப்பீட் எக்ஸாம் செய்கிறவங்கங்கிறது பெரிய கொஷனாக இருக்குது. கடந்த 3 நாட்களாக எனக்கு என்னோட பேசின நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கேள்வி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விடுற மெயினான மிஸ்டேக் என்னென்றால் தியரியை டிரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ தியரி ஆல்ரெடி உங்களுக்கு மறந்திருக்கும். மெயினாக பயாலஜி பாடம் நிறைய தியரி இருக்கிற பாடம் தான். அது மறந்திருக்கும். மறக்கிறது நார்மலான மனித இயல்பு. ஸோ கட்டாயம் மறந்திருக்கும். பட் நீங்கள் திரும்பவும் அதே தியரியை படித்து கொண்டு போகிற நேரம் திரும்பி அது மறந்து கொண்டு தான் போகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி தியரி எல்லாம் ஃபர்ஸ்ட் சைடில் அல்லது செகண்ட் சைடில் முடிச்சிருப்பீங்க. தியரி முடிச்சிருப்பீங்க. ஃபுல்லாக எல்லா தியரியும் நோட்ஸும் உங்களோட கையில் இருக்கும். இப்போ நீங்கள் செய்ய போகிறது ரிப்பீட் எக்ஸாம் அல்லது உங்களோட நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ இப்போவும் திரும்ப தியரியை படித்து கொண்டு நீங்கள் காலத்தை வேஸ்ட் ஆக தேவையில்லை. தியரியை திருப்பி படித்து போட்டு பேப்பரை செய்வோம் என்று சில மாணவர்கள் முடிவெடுக்கிறாங்க. இது மிகவும் ஸ்லோவான மெத்தட். தியரியை படிச்சுட்டு போகிற நேரமே இடையில் மறந்துடும். திருப்பி பேப்பர் செய்கிற நேரம் தியரி மறந்து போயிருக்கும். அல்லது பேப்பர் செய்யவே டைம் கிடைக்காம போயிடும் தியரியை கவர் பண்ணுறதுக்கு. நிறைய தியரி விளங்காமலும் இருக்கும். அதெல்லாம் விளங்கி எடுக்கிற நேரம் உங்களுக்கு நிறைய காலம் போயிடும். ஸோ இதை நாங்கள் தடுக்கணும் என்றால் அல்லது இதை விட நல்ல பெஸ்ட் மெத்தட் ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் பேப்பர் ஊடாக தியரி படிக்கிற மெத்தட். ஸோ இதை எப்படி செய்யலாமுங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மெயினாக என்ன செய்யணும் என்றால் நீங்கள் ஒரு இயர் பாஸ் பேப்பரை எடுங்க. மெயினாக பாஸ் பேப்பர். ஸோ கடந்த 10 ஆண்டுகளுக்குரிய பாஸ் பேப்பரை செய்வீங்க என்றால் நல்லம். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 2019 பாஸ் பேப்பர் செஞ்சால் போதுமானது. அதுக்கு முதல் இருக்கிறது பழைய சிலபஸ். ஸோ நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உதாரணமாக பயாலஜியில் 2025 நடந்த MCQ பேப்பர் செய்ய போகிறீங்க. ஸோ அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் தியரி படிச்சிருந்தாலும் சரி படிச்சிருக்காட்டியும் சரி உங்களோட மைண்டில் எல்லாமே பிளாங்காக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த பேப்பரை எடுத்து 2 ஹவருக்கு டைமரை செட் பண்ணிவிட்டு எக்ஸாம் மாதிரி வீட்டை இருந்து செய்யுங்க. சில பாடம் உங்களோட மைண்டில் ஞாபகத்துக்கு வரும், ஆன்சர் பண்ணுவீங்க. சிலது ஞாபகத்துக்கு வராது, சிலதுக்கு விட வராது. 2 ஹவருக்கு நீங்கள் அந்த பேப்பரை எக்ஸாம் மாதிரி செய்யுங்க. செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும், அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே தான் உண்மையான லேர்னிங் நடக்க போகுது. ஸோ பேப்பரை செஞ்சிட்டிங்க. ஸோ பேப்பருக்குரிய எக்ஸாம் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டுது. ஸோ ரியல் எக்ஸாம் மாதிரியே செய்யுங்க. தியரியை பார்க்கவோ விடையை பார்த்து காப்பி பண்ணவோ வேணாம். ரியலாக அவங்களோட நிலைமை என்னென்று அப்போ உங்களுக்கு விளங்கும். ஸோ இந்த பேப்பரை செஞ்சதுக்கு பிறகு கரெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கிங் ஸ்கீமில் இருக்கிற ஆன்சர்ஸை பார்த்து கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணி கொண்டு போகிற நேரம் கரெக்ட் பண்ணி முடிக்க வேணாம். ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணி கொண்டு போங்க. ஸோ முதலாவது கேள்வியை கரெக்ட் பண்ணுறீங்க. உங்களோட ஆன்சர் சரி. அந்த ஆன்சர் சரியோ பிழையோ அதோட சம்மந்தப்பட்ட தியரியை நீங்கள் அவடத்தை எடுத்து படிக்கணும். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் தியரி புக்ஸ் நோட்ஸ் எல்லாமே இருக்க வேணும். ஸோ முதலாவது கேள்வி படிக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு நோட் புக்கும் இருக்கும். இந்த முதலாவது கேள்வி சம்மந்தமான தியரியை எடுக்கிறீங்க. இப்போ உதாரணமாக பயாலஜியில் முதலாவது கேள்வி களம் சம்மந்தமாக இருக்குது. அங்கிகளின் அடிப்படை அழகு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க உதாரணமாக. ஸோ அப்போ நீங்கள் தியரி உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் இருந்து அந்த களம் சம்மந்தமான தியரி அவ்வளவையும் நீங்கள் ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சரியாக எடுத்திருந்தால் ஓகே, அந்த கேள்வியில் இருக்கிறது நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, தியரியையும் ரிவைஸ் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ 2வது கேள்விக்கு போகிறீங்க. 2வது கேள்வி பிழையாக செஞ்சுருக்கிறீங்க. பிழையோ சரியோ, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தியரியை எடுங்க, அந்த பாட்டை எடுத்து படிங்க. ஸோ படித்ததுக்கு பிறகு உங்களோட கேள்விக்கு நீங்கள் பிழையாக செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஏன் பிழை விட்டுருக்கீங்கங்கிறத அந்த தியரி ரிவைஸ் பண்ணுறதோட பாருங்கள். ஸோ இப்போ தியரியும் ரிவைஸ் ஆகும், பேப்பரும் செஞ்ச மாதிரி போகும், நீங்கள் விடுற மிஸ்டேக்கும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் 50 கேள்வியும் செய்யுங்க. ஸோ முதலாவது இப்போ பயாலஜிக்கு செஞ்ச இந்த MCQவை கரெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் போதாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேப்பர் செஞ்சு முடிக்கணுமென்ற அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கு MCQ செஞ்சால் இதை கரெக்ட் பண்ணி அவ்வளோ தியரி 50 கேள்விக்கும் உரிய தியரியையும் பார்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 நாள் 5 நாள் எடுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. 3-5 நாள் எடுத்து அந்த தியரியை
அதோடு சேர்த்து ரிவைஸ் பண்ணி முடிங்க. இப்படி SCQவையும் செய்யுங்க, SAயையும் செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு பாடத்திலையும் செய்யுங்க. ஃபிசிக்ஸுக்கும் செய்யுங்க, கெமிஸ்ட்ரிக்கும் செய்யுங்க. ஸோ இப்படி இந்த பேப்பர் செய்கிறதுக்கும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் டெய்லி ஒரு டைமை ஒதுக்கி கொள்ளுங்க. ஸோ இதான் உங்களோட மெயின் ஸ்டடி மெத்தட்டு. நீங்கள் இப்போ செகண்ட் அட்டம் அல்லது தேர்ட் அட்டம் செய்கிறதுனால நீங்கள் ஸ்கூலுக்கு போக போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்க போகிறீங்க. ஸோ நேரத்தை வடிவாக ஒதுக்கி கொள்ளுங்க. 3 பாடமும் ஒவ்வொரு நாளும் படிக்கிற மாதிரி நேரம் ஒதுக்கி கொண்டால் நல்லது. ஸோ ஒவ்வொரு பாடத்துலையும் நீங்கள் பேப்பரை செஞ்சுட்டு அதோட தியரியை படிக்க இந்த மெத்தடில் நீங்கள் போகிற நேரம் ஃபர்ஸ்ட் பேப்பர் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்டா உங்களுக்கு தியரியெல்லாம் மறந்திருக்கும், நீங்கள் பிழையான விட எடுத்திருப்பீங்க, ஃபெடப் ஆகுவீங்க. ஸோ இந்த மிஸ்டேக் எல்லாம் விட்டுட்டனே அண்டு யோசிப்பீங்க. ஆனால் அதோட சேர்த்து தியரியை படிப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் கஷ்டமாக இருக்கும். அது திருத்துறதுக்கு உங்களுக்கு நாளும் எடுக்கும். SCQ, SA எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கலாம். சில நேரம் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கூட போகலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு செகண்ட் பேப்பர் செய்வீங்க. செகண்ட் பேப்பர் செய்கிற நேரம் ஃபர்ஸ்ட் பேப்பரில் நிறைய தியரியை நீங்கள் ரிவைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால செகண்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பரை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் தியரியை ரிவைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அங்கேயும் ஒவ்வொரு கேள்வியோட சம்மந்தப்பட்ட தியரியை பார்த்து கொண்டே போகணும். சரிதானே? அந்த சம்மந்தப்பட்ட தியரி என்றால் அந்த வசனம், இப்போ உதாரணமாக அங்கிகளின் அடிப்படை அழகு தொழிற்பாட்டு அழகு களம் என்றால் அந்த வசனத்தை மட்டும் பார்க்குறல்ல, அந்த களத்தோட சம்மந்தப்பட்ட அவ்வளவு தியரியையும் அவிடத்தை ரிவைஸ் பண்ணிடணும். ஸோ இப்படி 2வது பேப்பரை செய்கிற நேரம் 1வது பேப்பரை விட கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு மாறும். தியரியும் நிறைய விஷயம் கவர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் பேப்பரில் மிஸ் ஆகின தியரி 2வது பேப்பரில் கவர் ஆகும். திருப்பி 2023ஆம் ஆண்டு பேப்பரை செய்ய தொடங்குங்க. அப்படி நீங்கள் குறைஞ்சது 10 வருஷ பேப்பரையாவது இந்த மெத்தடில் இருக்கிற 4 மாதமும் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிங்கன்னால் பேப்பர் ப்ராக்டிஸ் உங்களுக்கு டைமோட கிடைக்கும். ஒரு விஷயம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலெல்லாம் டைம் கடும் முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். 2வது தியரி ஃபுல்லாக மோஸ்ட்லி 95% மேலே கவர் ஆகிரும். சரிதானே? ஏதாவது சிலபஸ் மிஸ் ஆகினதா நீங்கள் கடைசியாக ஃபீல் பண்ணினா நீங்கள் கடைசியில் அந்த மிஸ் ஆகின சிலபஸ் பார்ட்ஸை மட்டும் பார்த்து கொள்ளலாம். ரைட்? ஸோ அதுக்காக நீங்கள் என்ன செய்யலாம்னா சிலபஸை பக்கத்தில் வச்சுக்கொண்டு நீங்கள் பார்க்குற சிலபஸ்களை மார்க் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ சில சந்தர்ப்பத்தில் ஒரே விஷயம் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். அப்போ உங்களுக்கு விளங்கும், ரைட், இந்த கேள்வி திரும்ப திரும்ப எடுத்திருக்கிறாங்க, ஸோ இந்த முறையும் நான் அதில் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தணுங்கிறது இந்த பேப்பரை செஞ்சுட்டு போகிற நேரமே விளங்கும். ரைட்? ஸோ இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகின ஸ்டூடெண்ட்ஸ் பின்பற்றி வந்த ஒரு பெஸ்ட் மெத்தட் படிக்கிறதுக்கான. ஸோ இந்த மெத்தட் தான் ஆக பெஸ்ட்டான்னு சொன்னால் அப்படி இல்லை. ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசமான மெத்தட்ஸ் இருக்கலாம். ஆனால் இது எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் மிகவும் சிறந்த ஒரு மெத்தட். இதால் நீங்கள் கடைசியில் இந்த வருடம் உங்களுக்கு 2026 என்ன கேள்வி வருதுன்னு கூட நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் அந்த பேட்டர்னை பார்க்குற நேரம். அதே நேரம் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு கான்ஃபிடென்ட் வரும், எக்ஸாம் டைமுக்கு செய்யலாமுங்கிற ஒரு உறுதி வரும், தியரி ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கும். தியரியை முடிச்சுட்டு பேப்பர் செய்யலையே என்ற ஒரு ஃபீலிங்கை நீங்கள் கடைசியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு தேவை என்றால் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களுக்கு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வாட்ஸ்அப் இலக்கம் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டப்படும். ஓகே, மிகவும் சிறப்பாக படித்து 2026 எக்ஸாமில் நீங்கள் 3 பாடத்திலையும் அதித்திறமை சித்தி பெறணும் என்று உங்கள் எல்லாரையும் வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி.